உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூறியவர்களே, நான் உங்கள் உதச்சிக்கோட்டை விஜயன். இன்று இப்போது நான் வந்திருக்கக்கூடிய இடம் அருமனை காரோடு, குமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அருமனை காரோடு என்ற ஒரு இடத்திலே தாய் தந்தையை இழந்த ஒரு ஏழை குடும்பத்திற்கு இன்றைய தினம் உலக நண்பர்கள் தினம். இந்த தினத்திலே குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடக உறவுகள் அத்தனை பேரும் இணைந்து இன்று தாய் தந்தையை இழந்து வாழக்கூடிய இந்த ஏழை குடும்பத்திற்கு எங்களால் இயன்ற ஒரு கல்வி உதவியை நாங்கள் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பதிவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பேருந்துக்குரியவர்களே, இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள். இந்த குழந்தை காரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில மீடியா பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைக்கு தாய் தந்தை கிடையாது. இந்த குழந்தையுடைய பெரியப்பா இவர். இதை கடந்து இந்த குழந்தையுடைய தாய் தந்தையினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய இவர்கள் தான் இன்று இவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புத்தக பையை வாங்குவதற்கு கூட இந்த குடும்பத்தில் இப்போது வசதி இல்லை. இந்த ஒரு புத்தக பை கூட கிழிந்த நிலையிலே இருக்கிறது. எங்களுடைய பெற்ற பிள்ளைகளை படக்கூடிய பாடுகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு முடியவில்லை என்று முகநூல் பதிவிலே பார்த்தேன். பார்த்த நேரத்திலே என்னுடைய மனம் பொறுக்கவில்லை. அந்த நேரத்திலே அனைத்து நண்பர்களிடம் பகிர்ந்த நேரத்திலே எனக்கு தந்த உதவியை எங்களால் இயன்றதை என்னால் இயன்றதை நான் செய்கிறேன். தெரிந்துக்குரியவர்களே, நான் என்று சொல்வதை விட நண்பர்களாக இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்திலே இந்த காணொலி பதிவை பதிவு செய்யக்கூடிய சமூக ஊடக உறவுகள் கன்னியாகுமரி கிரியேட்டர் சார்பாக இதை நாங்கள் செய்கிறோம். இதை பார்த்து உங்களால் முடிந்ததை இந்த குடும்பத்திற்கு செய்யுங்கள். இயன்றதை செய்வோம், இயலாதவருக்கு. துணையாக நின்று சமூக ஊடக உறவுகள் கன்னியாகுமரி வீடியோ கிரியேட்டர்ஸ் நண்பர்களோடு இணைந்து இந்த ஏழை குடும்பத்திற்கு இன்று இந்த கல்வி உதவியோடு மட்டும் நீங்கள் நின்றுவிடக்கூடாது. உங்களோடு நான் இருக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய கல்லூரி படிப்பை நாங்கள் இருக்கிறோம் என்று வாக்குறுதி தந்து கல்லூரி படிப்பிற்கு உதவியதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுடைய வாகன வசதியையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்து உதவுகரம் நீட்டிய SJS அறக்கட்டளை நிறுவனர் வழக்கறிஞர் ஷபின் சிங்கிற்கு எங்களுடைய ஊடக நண்பர்கள் சார்பாக நன்றியையும் நன்றி அறிந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.